பாருங்க, பார்த்துட்டு என்ன செய்யலான்னு பார்த்துட்டு சும்மா விட்டு போயிடல. கர்த்தர் அவளை பார்த்து என்ன செய்யலாம்? மனதுருக்குனா இறக்கம், மனசு உருகிச்சு பார்த்து, ஐயோ இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறாங்களேன்னு மனதுருகி இறங்கி வர்றாரு. உன் மேல மனதுருக்குறாரு. உனக்காக மனதுருகவோ கவலைப்படவோ உன்னை விசாரிக்கவோ உலகத்தில் யாருமே கிடையாது. இரக்கம் உள்ள தேவன், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். அவர் இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். உன் மேல் மனதுருகிறார். உன் குடும்பத்தின் மேல, உன் பிள்ளைகள் மேல, உன் வாழ்க்கையை கண்டு, உன் நிலைமையை கண்டு, உன் சூழ்நிலையை கண்டு, உன் வேதனையை கண்டு, உன் மன அழுத்தத்தை கண்டு, உன் கண்ணீரை துடைக்கும்படியாக கர்த்தர் அவளை பார்த்து, அவள் கண்ணீரை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமர்ந்தவர்கள் நின்றார்கள். சுகமாக உயிர்ப்பிக்கப்பட்டான். பாடையை தொட்டா நீ அழுகிற. தன் மகனை எழுந்துட்டு மரித்த நிலவரம் அந்த மகளை பார்த்து பார்க்கிறாரு, மனதுருகிறாரு, கிட்ட வராரு. உன் கிட்ட ஆண்டவர் வராரு. என் கூடவே ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இருக்கிறார். கூடவே உன் கூட இருக்கிறார். உன் பக்கத்துல வந்து அந்த திரியுடைய அந்த மகனுடைய பக்கத்துல வந்து நீ அழாத, உன் கண்ணீரை துடைக்கிறவர் நான் வந்துட்டேன், நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன், உன் மகனை நான் உயிர்ப்பிப்பேன். உயிர்ப்பிக்கிற தேவன் அவர் ஜீவனோடு இருக்கிறார். அவர் மரித்தவர் இல்லை. ஆகையால் உன் ஆத்மாவை மரணத்துக்கு தப்பி வைக்கிறார். உன் கண்ணீரை துடைக்க வந்தவர். சங்கீதம் 84:6 தாவீது சொல்கிறார், அழுகையின் பள்ளத்தாக்கு. சத்தமா வாசிக்கலாம். அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவர் நடந்து பாருங்க. அழுகையின் பள்ளத்தாக்கு வாழ்க்கை எப்படிப்பட்ட பாருங்க. ஒரே வேதனை. அழுகையின் பள்ளத்தாக்குல இருக்கு. தாழ்த்தப்பட்டிருக்கிற, வேதனைப்படுத்தப்பட்டிருக்கிற, நீ தாழ்மையான நிலைமையில் இருக்கிற, முன்னேற்றங்கள் இருக்கிற, வறுமையில் இருக்கிற, கஷ்டத்தில் இருக்கிற, வேதனையில் இருக்கிற, விசாரிப்பட்ட நிலைமையில் இருக்கிற, அழுகையின் பள்ளத்தாக்கில் உருவ நடந்து அழுகையின் பள்ளத்தாக்கில் உருவ நடந்து கொண்டிருக்கிறார். உன் வாழ்க்கையில கடந்து போய் கொண்டிருக்கிறார். உன் வாழ்க்கை பள்ளத்தாக்கா இருக்கிறது, வேதனை நிறைந்ததா இருக்கிறது. எழுந்திருச்சு வர முடியாத நிலைமையில இருக்கிற, பள்ளத்துல விழப்பட்ட நிலைமையில இருக்கிற யோசேப்பை கொண்டு போய் பள்ளத்துல போட்டாங்க. பள்ளத்திலிருந்து தூக்கப்பட்டான். ஒரு பாட்டு இருக்குது, சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தார் இயேசு. அந்த பாடப்படி சேற்றில் தூக்கி எடுத்தார் இயேசு, தம் கரத்தை நீட்டி. ஓ தேவனுக்கு மகிமை. தூக்கி எடுத்தார், என்னை தூக்கி எடுத்தார் இயேசு, தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. தேவனுக்கு மகிமை. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. உன்னை தூக்கி எடுத்தாரு. உன் கிட்ட வராரு. உன்னை விசாரிக்கிறவர், உன்னை பராமரிக்கிறவர், உன்னை அரவணைக்கிறவர். அல்லேலூயா. நம் கண்களை மூடுவோம், கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். உன் ஆத்துமாவை மரணத்துக்கு மீட்கிறார். உன் கண்ணீரை துடைக்கிறார். உன் காலை இடர்களுக்கு தப்பி வைக்கிறார். உன்னை மீட்கிறவர். சங்கீதம் 116:8 ஆண்டவருடைய வார்த்தை உன் வாழ்க்கையில நிறைவேறும். உன்னை உயிர்ப்பிக்கிற தேவன், உன்னை மீட்கிற தேவன், உன்னை ரட்சிக்கிற தேவன், உன்னை சமாதானமாய் நடத்துகிற தேவன், யார் உன்னை விட்டு விட்டாலும் உன்னை கைவிடாத தேவன். உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார்.
அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். நீ அழ வேண்டாம். ஜீவனாக இருக்கீங்க, நல்லா பாருங்க. அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். அல்லேலூயா. உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். உன் கண்ணீரை துடைக்க, உன் கஷ்டத்தை தீர்க்க, உன் வேதனைகளை தீர்க்க, உன் வேதனைகளை மாற்ற, உன் துக்கத்திலிருந்து உனக்கு சந்தோஷத்தை தர யாரும் வரமாட்டாங்க. ஒரே ஒருவர். நீ கூப்பிடு, நீ பதில் கொடுப்பார். என்ன பாட்டது? கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைவே எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். போதும் போதும். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார். நீ கூப்பிட்டா பதில் கொடுக்குற ஒரே தேவன். இதெல்லாம் எவ்வளோ கூப்பிட்டாலும் நல்லா நம்மகிட்ட அன்பா பழகுவாங்க, நல்லா பேசுவாங்க, திடீர்னு கோச்சிட்டு போயிடுவாங்க, நம்மளை விட்டு கை விட்டுருவாங்க, நம்மளை விட்டுட்டு அனாதையாக விட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்ம கூப்பிட்டாலும் செய்ய மாட்டாங்க, திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க, கண்டுக்காத போயிடுவாங்க, பதிலே வராது. அவ்வளோ கல் நெஞ்சக்காரராக இருப்பாங்க. கல் நெஞ்சம் கடினமாயிடும், இருதயம் கடினமாயிடும், நன்றி இல்லாதவங்க போயிடுவாங்க. நம்ம செய்த உதவியெல்லாம் மறந்துடுவாங்க. உனக்கு பதிலே வராது. நீ எவ்வளோ கூப்பிட்டாலும் பதில் வராது. ஆனால் உனக்கு பதில் கொடுக்குறது ஒரே ஒருத்தர் இயேசு. அல்லேலூயா. நீ கூப்பிட்ட அடுத்த நிமிஷமா என்ன செய்வாரு? நீ கூப்பிட்ட அடுத்த நிமிஷமா என்ன செய்வாரு? உன் பக்கத்தில் வந்து நிற்பாரு. நீ கூப்பிட்ட அடுத்த நிமிஷமே என்ன செய்வாரு? அவர் பாதுகாப்பாரு, பதில் கொடுப்பாரு, வந்து நிற்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கண்ணீரை காண்கிறான், உன்னை பார்க்கிறான். அவர் பக்கத்துல வந்தா. நம்ம என்ன சொல்றது? பாட்டி அவர் பக்கத்திலே வந்தா. பக்கத்துல வராரு, நான் அரவணைக்கிறேன், உன்னை விசாரிக்கிறேன். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆத்துமாவை மரணத்துக்கு தப்பி வைக்கிறான். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். எல்லா துதிகளும் மகிமை கர்த்தருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உன் நிலைமை எனக்கு தெரியாது, நான் மனுஷன். உன் நிலைமை யாருக்குமே தெரியாது, ஆனால் இயேசுக்கு தெரியும். உன் கஷ்டம் தெரியும், உன் கவலைகள் தெரியும். உன் கண்ணீரை துடைக்க இயேசு முன் வந்திருக்கிறார், உன் பக்கத்தில் வந்திருக்கிறார், உன் அருகில வந்திருக்கிறார். நீ அழாதேன்றார். தேவன் உன் கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பான். உன் தேவன் துடைப்பான், உன்னை ரட்சித்தவர் துடைப்பான். உன் தகப்பன் அவர் இயேசு. உன் தகப்பன், உன் நண்பனாய், உன் சிநேகிதனாய், உன் தாயாய். ஒரு தாய் உன்னை தேற்றுவது போல் என் இயேசு தேற்றுவா. நீ வியாதியா இருக்கும் போது, நீ அனாதையா இருக்கும் போது, நீ தனியா இருக்கும் போது, நீ தனிமையில வாடும் பொழுது ஒரு பாட்டு பாடுற. தனிமையின் பாதையில், தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமப்பதை நான் மறப்பேன், சுமப்பதை நான் மறப்பேன். தனிமையின் பாதையில் இருக்கான். எப்படி இருக்கலாம்? நீ தனிமையின் பாதையில் இருக்கலாம், தனிமையா இருக்கலாம். உன் தனிமையின் நிலைமையை ஆண்டு மாற்றும். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா துதியான மகிமை கர்த்தருக்கே செலுத்துவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம்.